Hi friends, IPL 2025 match number 67 GT vs CSK மேட்ச்க்கான ஃபுல் ப்ரிடிக்ஷன் ஸ்டாட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் படி நாளைக்கு உங்களுக்கே நோட்டிஃபிகேஷன்றது வரும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும், மற்றவங்களுக்கும் யூடியூப்ன்றது ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25 மே சண்டே 2 மேட்ச் இருக்குது. இது முதல் மேட்ச்சு 3:30க்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மதியம் மேட்ச்னால இன்னுமே நல்லா பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நைட் மேட்ச்சை கம்பேர் பண்ணுறப்ப டே மேட்ச் வந்து கொஞ்சம் பேட்டிங்க்கு இன்னுமே பர்ஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நல்ல பேட்டிங் பிச்சாக இருந்தால் அதை வந்து பார்த்து ஒரு நல்ல பேட்டிங் பிச்சு. லாஸ்ட் மேட்ச் கூட லக்னோ கூட ஜிடி வந்து சோக் பண்ணாங்க. பட் லக்னோ செம்மையாக பேட்டிங்ன்றதை ஆடினாங்க. இவங்களுமே நல்லா அடித்தாங்க. டாப் ஆர்டர்ஸ் 3 பேர்த்தையும் கழட்டி கொடுத்துட்டாங்க. அதுதான் ஜிடிக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சாக தான் இருந்துச்சு. போன மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் அகமதாபாத் ஸ்டேடியம் நரேந்திர மோடி இதில் தான் நடக்குது. ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் மேட்ச் 42ல் 170+ ஆவரேஜ் ஸ்கோரு. ஸோ இப்போது இந்த சீசனில் அதிகபட்சமாக உங்களுக்கு 230 ரன் அடித்தாங்க லக்னோ. ஸோ 200+ ஆவரேஜ் ஸ்கோர்னே வச்சுக்கலாமே. ஜிடி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் சிஎஸ்கே சோக் பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. போன மேட்ச் நல்ல பேட்டிங் பிச்சாக இருந்தால் டெல்லி கிரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா RR கூட சோக் பண்ணி விட்டாங்க. ஸோ யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இப்போ தான் வந்து வெளியே போனதுக்கப்புறம் பிராவிஸு, ஆயுஷ் மாத்ரே, டெவான் கான்வே கொஞ்சம் ஒரு பேட்டர்ஸுமே நல்லா இருக்க பேட்டர்ஸாக மேலே எடுத்து வச்சுருந்தாங்க. இருந்தும் சொதப்புனாங்க. போன மேட்ச் RR கூடயே சொதப்பிட்டு இருந்தாங்க சிஎஸ்கே. ஸோ இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் 19 டைமும் பேட்டிங் செகண்ட் 22 டைம் வின் பண்ணியிருக்காங்க. பட் அகமதாபாத் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி நல்ல ஸ்கோர் போட்டுட்டு டிஃபெண்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன் சுப்மன் கில் போன மேட்ச் அந்த 200+ டெல்லியில் சேஸ் பண்ணனால அந்த கான்ஃபிடென்ட்டில் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாரா என்னன்னு தெரியல லக்னோ கூட. ஸோ இந்த மேட்ச் அப்படி பண்ணாமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா முதல் பொசிஷன் 2வது பொசிஷன் வந்து முக்கியமாக இருக்கும் மேலே டாப் ஆர்டர்ஸ்க்கு. ஏன்னா டாப்பர்ஸ்க்கு 2 சான்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ RCB 3வது பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவங்களும் சோக் பண்ணாங்கன்னா இன்னுமே பாயிண்ட்ஸ் டேபிள்ன்றது மாறும். ஸோ ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 டைம் 190+ போயிருக்கு. ஸோ அதிகபட்சமாக 15 டைம் வந்து 190+ போயிருக்கு. நிறைய நல்ல ரன் ஸ்கோரிங் கிரவுண்டு தான் அகமதாபாத் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும். விக்கெட் ஆவரேஜுமே ரொம்ப கம்மி. அப்படியே நீங்கள் வந்து ஸ்லோ டவுன் ஆகி விக்கெட் போனாலுமே 5 இல்லைனா 6 விக்கெட் மட்டுமே விழுகும். சிஎஸ்கே ஒன் சைடாக விடாமல் இருந்தாங்க அப்படின்னா ஈக்குவலாக ப்ளே பண்ணால் இவ்வளோ தான் விக்கெட் ஆவரேஜ்ன்றது போகும். ஒன் சைடாக ப்ளே பண்ணாங்க மட்டும்தான் ஆல் அவுட்ன்றது ஆவாங்க. ஸோ பவுலிங் ஸ்டாட்ஸ் அந்த ஸ்டேடியம் வந்து பார்த்திங்கன்னா 42 மேட்ச்சில் பேசஸ் தான் அதிக விக்கெட் வாங்கியிருக்காங்க. 236. ஸ்பின்னர்ஸ் 111 விக்கெட் வாங்கியிருக்காங்க. மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் வாங்கலாம். அதுவும் குறிப்பிட்டத்தக்க ஒரு சில ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணுறவங்க மட்டும் தான் விக்கெட் வாங்க முடியும். பெரிய அளவில் விக்கெட்ஸ் வாங்க முடியாது. ஸோ ஏழையிலாவும் பெரிய அளவு ஸ்விங் அண்ட் சீம்ன்றது இருக்காது. டாக்டிக்கலாக பவுல் பண்ணி ஆள் வச்சு ஃபீல்டிங் செட் பண்ணி விக்கெட் எடுத்தால் மட்டுமே விக்கெட்ஸ்ன்றது யாரில் எடுக்க முடியும். இல்லாட்டி நல்லா ஆடிடலாம் கண்டிப்பாக. ஸோ டெத்தில் போகிற பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நரேந்திர மோடி ஸ்டேடியம் கொஞ்சம் பிக் கிரவுண்டும் கூட. ஸோ அதனால் கேச்சஸ் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ப்ராபபிள் பிளே 11 சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அதே பிளேயிங் 11 தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். டெவான் கான்வே, ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், அப்புறம் டேவாட் பிராவிஸு, சிவம் தூபே, MS தோனி, ஜடேஜா, அஸ்வின், பத்திரானா, கலீல் அகமது, நூர் அகமது, அன்சுல் கம்போஜ். ஸோ இதே ப்ராபபிள் டூலாடாக தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஜிடியும் அதே ப்ராபபிள் டூலாடாக வந்து ஆகணும். ஏன்னா அவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 பொசிஷனை இப்போ தக்க வச்சுக்க ஆகணும். பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். ஸோ ப்ராபபிள் 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், சாய் சுதர்சன், ஷெர்ஃபைன் ருதர்ஃபோர்ட், ராகுல் டிவாட்டியா, ஷாருக் கான், ரஷீத் கான் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்காரு. ஸோ சாய் கிஷோர், முகமது சிராஜ், ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, அர்ஷத் கான் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் இருக்கிறது பெட்டராக இருக்கும் ஜிடி. ஸோ இதுதான் அவங்களோட ப்ராபபிள் 11 இருக்கும். இப்போ நம்ம அடுத்தடுத்த ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பரான ஆப்பு. நமக்கு வந்து ஸ்மால் லீக்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப டவுனாக போகுது அப்படின்னா 11 பேர் செலக்ட் பண்ண முடியல, எம்எஸ்சி போட்டு ப்ளே பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் போதும். ஸோ இன்றைக்கான டியோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் சாய்ஸ் டெலகிராமில் கொடுத்துருவோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் பண்ணி போய்க்கலாம். வீடியோ பார்த்து அந்த ஸ்டாட்ஸ் பார்த்து அனலைஸ் பார்த்து நீங்கள் டீம் போட்டு ஜிஎலுக்காக இருக்கட்டும், ஸ்மால் லீக்காக இருக்கட்டும், டியோவாக இருக்கட்டும் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே பெட்டராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே, சுக்மன் கில், சாய் சுதர்சன், பிராவிஸ், பட்லர் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு டஃப்பாக தெரியுது அப்படின்னா நீங்கள் பவுலருக்கு வந்துடலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா இல்லை நூர் அகமது 2 பேரும் நல்லா சாய்ஸாக இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்து யாராவது ஒருத்தர் கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளேன்றது பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாட்ஸ் வைஸ் போனீங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். டியோ ப்ரோவில் நீங்கள் 2 பேரை சூஸ் பண்ணிக்கலாம். மேலே பேட்டர் ப்ளஸ் பவுலிங்கு. ஸோ மேலே சாய் சுதர்சனை பிக் பண்ணிட்டு கீழே இப்போதைக்கு நல்லா விக்கெட் இருக்கக்கூடிய பிரசித் கிருஷ்ணாவை எடுக்கலாம். அப்படி இல்லைனா கலீல் அகமது எடுத்துக்கலாம். பட் நீங்கள் ஜிடிக்கு போகிறதே பெட்டர், சேஃபாக இருக்கும். அப்படின்றப்ப இந்த காம்பினேஷனை போகிறது பெட்டராக இருக்கும்.
ஸோ ஈஸியான ஆப்பு, ஒரு பிளேயர் கரெக்டாக செலக்ட் பண்ணால் போதும், சூப்பர் ப்ராஃபிட்ன்றது பார்க்கலாம். தினமும் நம்மளோட ஜியோ பிக்ஸ்க்கான வின்னிங்ஸுமே நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். நல்ல ப்ராஃபிட்ன்றது வரும். ஸோ அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்குன்ற நம்மளுடைய ரெஃபர் கோடை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போனஸ் தருவாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேட்சுக்கான ஹை ஸ்டாட்ஸ் டு லோசஸ் ஆர்டர் பிளேயர்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பெரிய அளவில் நிறையா பிளேயர்ஸ் ஸ்டாட்ஸ் இல்லை, அதுவும் புது பிளேயர்ஸ் நிறையா இருக்காங்க. அதாவது நிறையா ஆயுஷ் மாத்திரை அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துலேயும் வந்து நாட் பிளே டெட், நாட் பிளே ஊர்வில் பட்டேல், ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் நாட் பிளே டெட்டுன்னு தான் இருக்குது. ஸோ மேட்ச் அனலைஸ் அப்போ தான் அந்த பர்டிகுலர் பிளேயர்ஸை பற்றி பேச முடியும். இப்போதைக்கு ஹை ஸ்டாட்ஸ் வச்சிருக்க பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், சுக்மன் கில், பிராவிஸு, கலில் அகமது, பத்திரானா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர், ஜடேஜா. ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் ஓரளவு டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருந்திருக்கு. ஜடேஜாவுமே 1 விக்கெட் ஆவரேஜ் மட்டுமே வச்சுருக்காரு. அதாவது நீங்கள் வென்யூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 விக்கெட் கம்மியாக எடுத்திருக்காரு மேட்ச்சுக்கு. ஆனால் ஜிடிக்கு அகேன்ஸ்டாக ஒரு விக்கெட்ன்றது எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு. அதாவது 10 மேட்ச் ப்ளே பண்ணி 11 விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்காரு ஜடேஜா. ஸோ அதனால் வந்து ஜடேஜா ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் யாருக்குமே பெரிய விக்கெட் ஆவரேஜும் இல்லை, ரன் ஆவரேஜுன்றதும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பெஸ்ட் பிளேயர்ஸ் இன் ஃபஸ்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் சாய் கிஷோருமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ இன்னிங்ஸ் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப தான் அதே விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ஸ்டில் நான் எதுக்கு இதில் ப்ளேஸ் பண்ணல அவர் அப்படின்னா, அவர் செகண்ட் பவுலிங்னாலும் இப்போ கொஞ்சம் க்ரூஷியலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரஷித் கான் பயங்கரமாக அடி வாங்குறாரு. ஸோ அவரோட ரோலை சுக்மன் கில், சாய் கிஷோர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் செகண்ட் பவுலிங்காக இருந்தாலும் நீங்கள் ரஷித் கானுக்கு போகிறத தவிர்த்துட்டு, ஏன்னா சுத்தமாக ஃபார்மில் இல்லை ரஷித் கான், ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ரஷித் கானை விட்டுட்டு நீங்கள் சாய் கிஷோர் கூட செகண்ட் பவுலிங்னாலும் ட்ரை பண்ணிக்கலாம். மற்றபடி ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா சாய் கிஷோரும் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப தான் அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. இந்த வென்யூலும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அதிகமாக. ஸோ 100 அகமது ஃபஸ்ட் பவுலிங்கில் தான் அதிக விக்கெட்டுகள் ஆவரேஜ் வச்சிருக்காரு. முகமது சிராஜும் அதே மாதிரி தான். பட் முகமது சிராஜுக்கு பர்டிகுலர்லி மோசமான ஸ்டாட்ஸ் இருக்குது, நம்ம அதை பற்றியும் பார்க்கலாம். செகண்ட் பவுலிங்கில் ரஷித் கான் அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. ஒரு ஆவரேஜாக நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ரஷித் கான் அதிக விக்கெட் வாங்கியிருக்காரு. இப்போ நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ ஒரு சில பிளேயர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு 6, 7, 8 பிளேயர்ஸ்க்கு வந்து நான் ஸ்டாட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். சாய் சுதர்ஷனை பொறுத்த வரைக்கும் அவர் 18 இன்னிங்ஸில் 927 ரன் அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் பர்டிகுலர் வென்யூவில் சுக்மன் கிலும் சாய் சுதர்ஷனும் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நல்ல ஸ்டாட்ஸ் இருக்காங்க. போன மேட்ச் கொஞ்சம் சோக் பண்ணாங்க ஆல்ரெடி. வந்து அதுக்கு ரீசன் என்னென்னா, ஜிடி வந்து லக்னோ கூட மட்டும் ப்ளே பண்ணுறப்ப மட்டும் பயங்கரமாக சோக் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனே ரிவர்ஸ் ஃபிக்ஸர், அதாவது முதல் மேட்சும் சரி ரெண்டாவது மேட்சும் சரி லக்னோ கூட ப்ளே பண்ண 2 மேட்சுமே தோற்றுருக்காங்க ஜிடி. அது ஒரு மைனஸாகவே இருந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ லக்னோ ஜிடி கூட மட்டும் நல்லா விளாண்டுருக்காங்க. என்ன தான் டாப் டீமாக இருந்தாலும் டோட்டல் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 மேட்ச்சில் 258 ரன் அடிச்சிருக்காரு, 100 அடிச்சிருக்காரு சிஎஸ்கே கூட. அந்த 100 எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 64 ஆவரேஜ் வச்சுருக்காரு சிஎஸ்கே அகேன்ஸ்டாக. இதுலேயுமே வந்து உங்களுக்கு 50 ஆவரேஜ்ன்றது கிட்டத்தட்ட வந்துடும். ஸோ ஜாஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா வென்யூவில் 9 மேட்ச்சில் 468 ரன் அடிச்சிருக்காரு. அவருமே நல்ல 40+ கிட்ட ஆவரேஜ் வச்சுருக்காரு இந்த வென்யூவில். ஆனால் அவர் கொஞ்சம் ஸ்பின் ப்ராப்ளம்ன்றது இருக்குது. மேபி 100 அகமது போன ஜிடிக்கு தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ரஷித் கானும் ஜிடியும் வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு 100 அகமதையும் வச்சு ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க ஜிடி. இப்போ சிஎஸ்கேக்கு வந்துட்டார். மேபி கொஞ்சம் ட்ரபிளாக இருக்கலாம். மேட்ச் அனலைஸாக பேசலாம். ஸோ ஸ்டாட்ஸ் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 10 மேட்ச்சில் 367 ரன் அடிச்சிருக்காரு, 40+ ஆவரேஜ் இதுலேயுமே இருக்குது. ஸோ 2 பேர் சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. சுக்மன் கில் அவருக்குமே சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. வென்யூவில் 23 மேட்ச்சில் 1200 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ அதுவுமே 40-50+ ஆவரேஜ்ன்றது வந்துடும். டோட்டல் ஸ்டாட்ஸ் சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் ஆவரேஜ் கம்மியாக தான் வச்சிருக்காரு சுக்மன் கில். பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்காரு, ஒரு 100மே அடிச்சிருக்காரு இவருமே சிஎஸ்கே அகேன்ஸ்டாக. பட் 15 மேட்ச்சில் 450 ரன் அடிச்சிருக்காரு. 30 ஆவரேஜ் மட்டுமே இருக்குது இவருக்கு. சாய் சுதர்ஷனும் ஜாஸ்பரும் கம்பேர் பண்ணுறப்ப ஹெட் டு ஹெட் ஸ்டாட் சுக்மன் கிலுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி சிஎஸ்கேவோட பேட்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு பிராவிஸ் மட்டுமே ஓரளவு டீசென்ட் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. டெவன் கான்வேக்கு ஸ்டாட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. சிவம் தூபேக்கு ஸ்டாட்ஸ் கிடையாது. ஆயுஷ் மாத்திரை இன்னும் ப்ளே பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி உர்வில் பட்டேலும் புது ஆள். ஸோ அவருமே இன்னும் ப்ளே பண்ண கிடையாது, நாட் ப்ளே டேட்டுன்னு தான் இருக்குது. ஸ்டாட்ஸ் அந்த வென்யூ ஒரு மேட்ச்சில் 46 ரன் அடிச்சிருக்காரு. ஜிடிக்கு அகேன்ஸ்டாகவும் அந்த ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த வென்யூவில். அதெல்லாம் 46 ரன் அடிச்சிருக்காரு. நம்பி எடுக்கலாம், நல்ல பிளேயரு. ஸோ பெரிய அளவில் ஃப்ளாப் ஆகக்கூடிய பிளேயர் கிடையாது பிராவிஸு. ஸ்டாட்ஸ் அந்த வென்யூ கலில் அகமது கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஐபிஎல் பெருசாக பண்ணல. வென்யூவில் 2 மேட்ச்சில் 3 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. ஜிடிக்கு அகேன்ஸ்டாக 5 மேட்ச்சில் 6 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு கலில் அகமது. ஸோ பத்திரனாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு இந்த வென்யூவில், 2 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. ஜிடிக்கு அகேன்ஸ்டாக 3 மேட்ச்சில் 5 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. ஒரு டீசென்ட் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு இந்த பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃபில். பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவருமே செகண்ட் ஹாஃபில் பெரிய விக்கெட்ஸ் எடுக்கலை. ஸோ பிரசித் கிருஷ்ணாவுமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு எகேன்ஸ்டாக புவராக பவுல் பண்ணியிருக்காரு. 5 மேட்ச்சில் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு பிரசித் கிருஷ்ணா சிஎஸ்கேக்கு எகேன்ஸ்டாக. வென்யூவில் நல்லா பண்ணியிருக்காரு.
9 மேட்ச்சில் போன மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்தாலும் 18 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த பர்டிகுலர் வென்யூவில். ஸோ 9 மேட்ச்சில் 18 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வென்யூ ஸ்டாட்ஸ்ன்றது நல்லா இருக்குது, பட் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பூரா இருக்குது. சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விக்கெட் ஆவரேஜ் இருக்கார் சிஎஸ்கே அகேன்ஸ்ட் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. 2 மேட்ச்சில் 2 விக்கெட்டு. ஸோ ஒரு விக்கெட் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். 9 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த வென்யூலேயும். ஸோ ரஷீத் கான் ரொம்ப ஒரு டோட்டல் இதில் இருக்கிறனால சாய் கிஷோரை தான் நம்பி கொடுப்பாங்க அவரோட ரோலை. அவர் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ இப்போ நம்ம வந்து மேட்ச் அனலைசிஸ் பார்த்துடலாம். பெரிய உள்ள மேட்ச் அனலைசிஸ் நம்ம பார்க்க தேவையில்லை. குறிப்பிடத்தக்க பிளேயர்ஸ், அதாவது நானுமே 2-3 நாளாக வந்து ஜிஎல் வந்து முன்னாடி போய், அதாவது மேலே டாப் போய் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த எஸ்ஆர்எஸ் மேட்ச்சில் இஷான் கிஷன் கண்டிப்பாக அடிப்பாருன்னு எனக்கு தெரியும். அதையும் சொல்லியிருந்தேன். அவர் தான் ஜிஎல் கேப்டனாக போட்டு டெலகிராம்லேயும் கொடுத்துருந்தேன். நானும் அதான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஓரளவு மேலே போயிட்டுருக்கு. எல்லாருமே கமெண்ட் பண்ணுறீங்க இவ்வளோ இதில் மிஸ் ஆயிடுச்சு, இப்போ 50 பாயிண்ட் 40 பாயிண்டில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். பார்க்கலாம் யாராவது வின் பண்ணுறோமா என்னென்னு. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாட்ஸ் அந்த மாதிரி கொடுக்க பார்க்குறேன். ஸோ நோட் பண்ணி நீங்களும் யோசித்து டீம் போட்டு வின் பண்ண பாருங்கள் ஜிஎல். ஸோ ரொம்ப டாப்பில் தான் போகுது. பார்க்கலாம், மேபி வின் பண்ண முடிஞ்சா. யார் வின் பண்ணாலும் நம்ம சேனல்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் யார் தமிழ்நாட்டிலேருந்து யார் வின் பண்ணாலும் ஹாப்பி தான். ஸோ சுக்மன் கில், ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன் போன மேட்ச் லக்னோவில் சோக் பண்ணாங்க. சாய் சுதர்ஷன் கிட்டத்தட்ட ஃப்ளாப்பு, ட்ரீம் டீமுக்குள்ளே வர கிடையாது. இந்த மேட்ச் சாய் சுதர்ஷன் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக சிஎஸ்கே கூட பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ரன்ஸ் அடித்து ட்ரீம் டீம் கேப்டனாக வர அளவுக்கு சாய் சுதர்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு ஃபைனல்லையுமே அவர் தான் அதிக ரன்கள் அடித்தார். சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க, பட் ஜிடிக்கு எகென்ஸ்டாக அந்த ஃபைனல் 2023-22 தெரியல சரியா. ஸோ ஃபைனல் வின் பண்ணிட்டாங்க, பட் அவர் மட்டுமே அதிக ஸ்கோர்கள்ன்றதை அடித்தார் சாய் சுதர்ஷன். ஸோ இந்த மேட்ச் சாய் சுதர்ஷன் கண்டிப்பாக பார்த்து ஆடதான். அவர் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணால் அதை செகண்ட் மேட்ச்சில் திருத்திட்டு வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம தமிழ் பையனால தமிழ் கம்பெனிகள் நிறைய அதை பற்றி சொல்லிடுவாங்க. இவர் என்னென்ன பண்ணுறேன், அதுவுமே கொஞ்சம் யூஸ் ஆகும் நமக்கு. ஸோ நல்லா வந்து பிளான்ஸ் பண்ணிட்டு வந்த ஒரு ஆடக்கூடிய சாய் சுதர்ஷன் பிளேயரு. ஸோ போன மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரைவ் ஆட போனப்போ பால் ஏரில் போய் கேட்சில் மாட்டி அவுட்டுன்றது ஆனார். இந்த மேட்ச் கண்டிப்பாக நம்பி எடுக்கலாம் சாய் சுதர்ஷனை. ஸோ சுக்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் செம்ம ஃபார்மில் இருக்கார். இப்போ டெஸ்ட் டீம் கேப்டன் அவரை போட்டாங்க சுக்மன் கில்லை. அவரோட ஆட்டத்தில் நல்ல கான்ஃபிடென்ட்டாக ஆடுறாரு தெரியுது. அப்படின்றப்போ சுக்மன் கில் அவருமே நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் சிஎஸ்கே எகேன்ஸ்டாக ஹெட் 30 ஆவரேஜ் வச்சுருக்காரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ சிஎஸ்கேவோட பவுலிங் இவங்களுக்கு யார் பிரச்சனையாக இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்சோல் கம்போஸ். கலையில் வந்து ஃபார்மில் கிடையாது. ஸோ அன்சோல் கம்போஸ் மட்டுமே இந்த ஓப்பனர்ஸ் ஆகி சாய் சுதர்ஷனுக்கும் சுக்மன் கிலுக்கும் ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஏன்னா அன்சோல் கம்போஸ் பொதுவாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு செம்மையாக பவுலிங்ன்றது போடுறாரு. டிராவிஸ் ஹெட்டாக இருக்கட்டும், நிக்கோலஸ் பூரான், இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் இவங்கள கூட எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை கூட விக்கெட் எடுத்தார். ஸோ எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸை பயங்கரமாக விக்கெட் எடுக்கிறார். ஸோ சாய் சுதர்ஷனுக்கு அன்சோல் கம்போஸ் ஒரு ட்ரபுளாக இருக்கலாம். பட் சாய் சுதர்ஷன் ஸ்டாண்டர்டுக்கு அவரை மட்டும் பார்த்து ஆடிட்டார் அப்படின்னா அதிக ஸ்கோர்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மேட்ச்சில். சுக்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் அவருக்கு லெஃப்ட் ஆர்ம் அவருக்குமே ரைட் ஆர்ம் தான் பிரச்சனையாக இருந்திருக்கு. ஸோ ஆர்ச்சர் ஒரே ஒரு மேட்ச் அதில் மறக்கவே மாட்டேன், கேப்டன் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். வந்தோடனே ஆர்ச்சர் போட்டு இதே கிரவுண்டில் தான் வந்து தூக்குனார். ஸோ சுக்மன் கிலுக்குமே அன்சோல் கம்போஸ் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சிஎஸ்கே இருக்க பவுலர்ஸில் கொஞ்சம் ஃபார்மில் நல்லா பண்ணிகிட்டு இருக்க ஒரு பவுலர்னால் அன்சோல் கம்போஸ் மட்டுமே நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அன்சோல் கம்போஸாக இவங்க 2 பேருமே பார்த்து ஆடிட்டாங்க அப்படின்னா இவங்களே பழைய மாதிரி நார்மலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களே 10 ஓவருக்கு மேலே அதிக ரன்கள் அடித்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க விக்கெட்ஸ் போச்சுனாலும் ஜாஸ் பட்லர் வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மேட்ச் போன மேட்ச் அவுட் ஆகிட்டாங்களே இவங்க 3 பேரும். அதனால் மிடில் ஆர்டர்ஸ் வந்து நம்ம எடுத்து அப்படி போட வேண்டாம். போடலாம், அதிகபட்சமாக ரொம்ப வந்து ட்ரை பண்ணாதீங்க. அதாவது இவங்களெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து எல்லா டீம்லேயும் அப்படி பண்ண வேணாம். ஸோ எகெயின் நார்மலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 3 டாப் ஆர்டர்ஸையும் எடுத்து இவங்களே ஓப்பனர்ஸ் விக்கெட் போகாமல் ஆடுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கும் இந்த மேட்ச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இவங்க 3 பேத்துக்குள்ளேயே கேப்டன் வச்சு சில டீம்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில டீம்ஸில் எகெயின் மேபி நான் சொன்ன மாதிரி அன்சோல் கம்போஸ் வேணால் ஸ்ட்ரைக் பண்ணார் அப்படின்னா எகெயின் போன லக்னோ மேட்ச் மாதிரி இந்த மிடில் ஆர்டர்ஸ்க்கு பேட்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், சாய் சுதர்ஷனையும் சுக்மன் கில்லையுமே கேப்டன் வைஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாஸ் பட்லரையும் சொல்கிறேன், இந்த 3 பேர்த்தையுமே ட்ரை பண்ணுறதுல தப்பே கிடையாது இந்த மேட்ச்லேயும். ஸோ ரஷீத் கானுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் சாய் கிஷோரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெட்டர் ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. ப்ளஸ் உங்களுக்கு ஃபார்ம்லேயும் இவர் தான் இப்போதைக்கு கரண்ட் ஃபார்மில் விக்கெட் டேக்கர்.
ஃபார்மில் இருக்கார். ரஷீத் கான் சுத்தமாக ஃபார்மில் கிடையாது. முகமது சிராஜை பற்றி பேசணும் அப்படின்னா செர்ஃபைன் ருதர்ஃபோர்ட் இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி இவங்க ஃப்ளாப் ஆகிட்டாங்க அப்படின்னா செர்ஃபைன் ருதர்ஃபோர்ட் கண்டிப்பாக ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அவருக்கு வந்து ஒரு ஒய்டி ஆக்கர் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அது போட்டு அவங்கள ப்ரெஷர் பண்ணி எடுத்துடுறாங்க அடிக்க முடியாமல். பட் ஸ்டில் 20-30 ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடலாம். ஸோ செர்ஃபைன் ருதர்ஃபோர்ட், ராகுல் டிராவிட் சுத்தமாக ஃபார்மில் கிடையாது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் போன மேட்ச் கிடைச்ச சான்ஸில் நல்லா ப்ளே பண்ணார் பேட்டிங்கு. ஸோ இந்த மாதிரி இங்கே மேலே அன்சுல் கம்போஸ் நீங்கள் எடுத்துருவாருன்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அது நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மிடில் ஆர்டர்ஸை ட்ரை பண்ணலாம். செர்ஃபைன் ருதர்ஃபோர்ட், ஷாருக் கானை ட்ரை பண்ணலாம். ஸோ முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 11 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு சிஎஸ்கே அகேன்ஸ்டாக. 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. சிஎஸ்கே அகேன்ஸ்டாக ஹெட் ஓவர் ஸ்டாட்ஸ் ரொம்ப போராக இருக்குது. இந்த வென்யூலும் பார்த்தீங்கன்னா 10 மேட்ச்சில் 9 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங்னா மேபி இப்போ டெத்துலேயும் போட விடுறதில்ல முகமது சிராஜா. ஏன்னா 3 ஓவர் வந்து அவர் ஏர்லியராகவே போட்டுறாரு. ப்ளஸ் மிடில் ஒரு ஓவர் கொடுத்துட்றாங்க. ஸோ முகமது சிராஜை நம்ம டெத் பவுலராக கன்சிடர் பண்ணுறது இனிமேல் வேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எகெயின் சுக்மன் கில் எப்பயும் போல வந்து அந்த 3 ஓவர் பவர் பிளேலே கொடுத்துட்டு மிடில் ஓவரில் ஒரு ஓவர் போட விட்டார் அப்படின்னா விக்கெட்லெஸ்ஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் முகமது சிராஜுக்கு பர்டிகுலர் இந்த மேட்ச்சில். சிஎஸ்கே ஒன் சைடாக விடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இந்த 3 பேரையும் ட்ரை பண்ணுங்கள். அதிலே உங்களுக்கு ஒன் சைட் டீம் மாதிரி வந்துடும். ஸோ ஒன் சைட் டீமே ஜிடிக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒன் சைடாக விட மாட்டாங்கன்னு நம்புவோம். அப்படி இருந்தாலும் நம்ம ப்ரிகாஷனுக்கு ஒன் சைட் டீம் போட்டு வச்சுக்கிறது பெட்ரு. ஸோ போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஆர்ஆர் கூட கொஞ்சம் சொதப்புனாங்க சிஎஸ்கே. ஸோ ரபாடா பொறுத்த வரைக்கும் சுத்தமாக ஃபார்மில் கிடையாது. டெத்து பவுலிங் போட்டால் வேணால் 1 விக்கெட் மேக்ஸிமம் எடுக்கலாம். இப்போதைக்கு இவங்க பவுலிங்கில் விக்கெட் டேக்கர் இப்போ ஜிடியோட பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரிஞ்சது ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல்லில். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சொதப்பிட்டு இருக்காங்க பவுலிங்கு. ஸோ பிரசித் கிருஷ்ணா தான் கொஞ்சம் விக்கெட் டேக்கராக இருக்கார். ஆனால் சைலண்ட் விக்கெட் டேக்கர் அர்ஷத் கான் தான். மேட்ச்சுக்கு மேட்ச் 1 விக்கெட் எடுத்து கொடுத்துட்றாரு. அந்த 1 விக்கெட் மட்டுமே அவர் எடுக்கிறாரு, அப்படியே வெளியில் போயிடுவார். ஸோ ஒரே விக்கெட் பிளேயர். நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நிறையா மேட்சஸில் சொல்லிகிட்டு இருக்கேன். அர்ஷத் கான் 1 விக்கெட் பிளேயர். 1 விக்கெட் எடுப்பார், அப்படியே போயிடுவார். ஸோ இந்த மேட்ச் இவங்க விக்கெட் எடுக்க மாட்டாங்க. அப்படி சிராஜுக்கு பதிலாக நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக அர்ஷத் கான் கூட ட்ரை பண்ணல. இப்போ நீங்கள் சிராஜ் எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா அர்ஷத் கானை ட்ரை பண்ணுங்கள் அவருக்கு பதிலாக. ஸோ பிரசித் கிருஷ்ணா மட்டுமே விக்கெட் டேக்கராக இருக்காரு. அவருக்குமே பெரிய உள்ள சிஎஸ்கே அகேன்ஸ்டாக ஷாட்ஸ் இல்லை. பட் அது ஓல்டு சிஎஸ்கே, நல்ல ஒரு ஸ்ட்ராங் டீமாக இருந்தாங்க. இப்போது இருக்கக்கூடிய சிஎஸ்கேக்கு இவர் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் இந்த டீமோட இது. நான் சொன்ன மாதிரி கிராண்ட் லீக் கேப்டன் வைசி தாராளமாக நீங்கள் சாய் சுதர்சன், சுக்மன் கில், ஜாஸ் பட்லர். ஃபஸ்ட்டு சாய் சுதர்சன், செகண்ட் ஜாஸ் பட்லர், தேர்டு வந்து சுக்மன் கில். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கிராண்ட் லீக் கேப்டன் வைசி. ஸோ இல்லை அன்சுல் கம்போஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் ஷாருக் கானையோ இல்லை செர்ஃபைன் ருதர்ஃபோர்ட் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். கேப்டன் வைசி இவங்க 3 பேத்துக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் சைட் டீமில் ஷாருக் கானை ஒரு வைசியாக கூட ட்ரை பண்ணலாம் கிராண்ட் லீக்கில். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் எகெயின் இவங்க 3 பேத்துக்குள்ளேயும் வரும். அதேமாதிரி ஜடேஜா 4வது ஆள் ஜடேஜா. ஸோ இந்த 4 பேத்துக்குள்ளே ட்ரை பண்ணுவாங்க. டெவன் கான்வேவை இந்த ட்ரை பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. போன மேட்ச்சுமே டெவன் கான்வே நானுமே ட்ரை பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் யாரும். இந்த 3 பேரும் அதுக்கப்புறம் ஜடேஜா, இந்த 4 பேத்துக்குள்ள தான் ஸ்மால் லீக் கேப்டன் வைசி வரும். கிராண்ட் லீக் நான் சொல்லிட்டேன். ஸோ ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டல் பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஷித் கானுக்கு பதிலாக சாய் கிஷோரை ட்ரை பண்ணலாம். முகமது சிராஜுக்கு பதிலாக அர்ஷத் கானை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்டல் பிக். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெவான் கான்வே சுத்தமாக ஃபார்மில் கிடையாது. அதே மாதிரி ஸ்டாட்ஸுமே இந்த வெந்நீர் போராக வச்சுருக்காரு. ப்ளஸ் உங்களுக்கு வந்து டிடிக்கு அகேன்ஸ்டாகவும் போராக வச்சுருக்காரு. மேபி சிராஜ் விக்கெட் எடுக்கணும் அப்படின்னா ஏர்லியாக இருக்கக்கூடிய டெவான் கான்வேவை தூக்குனார் அப்படின்னா அவர் வந்து ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் அவர் பெரிய எவ்வளோ சிஎஸ்கே அகேன்ஸ்டாக விக்கெட் வாங்கினது கிடையாது. ஸோ பார்க்கலாம், மேபி ஒரு விக்கெட்னா டெவான் கான்வே எடுக்கலாம் முகமது சிராஜ். ஸோ அது மட்டும்தான் இருக்குது. ஆயுஷ் மாத்ரேவும் உர்வில் பட்டேலும் இப்போ தான் முதல் முறையாக ப்ளே பண்ண போகிறாங்க. நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆயுஷ் மாத்ரே மேலே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்ன்றது இருக்குது. பட் அவருமே ஹிட்டிங் மைண்ட் செட்டில் தான் போகிறாரு. நல்லா ஹிட் பண்ணுறாரு. ஒரு 30-40 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிறாரு. ஒரே ஒரு மேட்ச்சில் தான் அதிக ரன்கள் 90 ரன் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக அடிச்சிருந்தார். பட் இந்த மேட்ச்சுமே கொஞ்சம் ட்ரீம் டீமுக்குள்ள அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவங்களுமே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பவுலர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமாக அடி வாங்கலாங்க. ரபாடா, முகமது சிராஜ் எல்லாமே. அர்ஷத் கான் ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர். மேபி அர்ஷத் கானோ இல்லை முகமது சிராஜ் யாராவது ஒருத்தர் டெவான் கான்வே எடுத்துட்டாங்க அப்படின்னா ஆயுஷ் மாத்திரே கொஞ்சம் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் உர்வில் பட்டேலுக்கு இந்த மேட்ச்சு பர்டிகுலர் மேட்ச்சு போன மேட்ச் வந்து இந்த அகமதாபாத் ஸ்டேடியம் ஹிட்டர்ஸ்க்குமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உர்வில் பட்டேலுமே இந்த மேட்ச் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டல் பிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அவர் ரொம்ப வந்தோடனே அவசரப்பட்டு ஈடன் கார்டன்ஸ் குட்டி ஒன்று மாதிரி அடிக்க ட்ரை பண்ணான்னா கண்டிப்பாக ஃப்ளாப் தான் ஆவார். பட் இல்லை கொஞ்சம் பார்த்து சென்சிபிளாக ஆனால் மட்டுமே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். பிராவிஸ் நல்லா பண்ணிடுவார். கண்டிப்பாக இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸ்டாட்ஸ்மே நல்லா வச்சுருக்காரு. சிவன் டூபே பொறுத்த வரைக்கும் பெரிய உள்ள நல்ல சீசன் கிடையாது. மேலே ஃப்ளாப் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படின்னா நீங்கள் சிவம் டூபே பிராவிஸை ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும்.
உர்வில் பட்டேலை விட்டுட்டு டெவன் கான்வே விட்டுட்டு ஆயுஷ் மாத்ரே, பிராவிஸ், சிவம் டூபே இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். மேலே ஃப்ளாப் ஆனாங்க அப்படின்னா இல்லை டிஃப்ரெண்டல் பிக்காக நீங்கள் உர்வில் பட்டேலுக்கே போகலாம், சிவம் டூபேக்கு பதிலாக. ஸோ இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜடேஜா கண்டிப்பாக ட்ரீம் டீமில் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் மேலே பேட்டிங்குமே மேலே வந்துடுறாரு, ப்ளஸ் விக்கெட் ஆவரேஜ் கொஞ்சம் வச்சுருக்காரு ஜிடிக்கு எகென்ஸ்டாக. ஸோ ஒரு விக்கெட் எடுத்தாலும் அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அஸ்வினை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சும் ப்ளே பண்ண வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் அவர் ப்ளே பண்ணாருமே, போன மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணார், ட்ரீம் டீமில் வந்தார். பட் ஸ்டில் எனக்கு பெரிய அளவில் நம்பிக்கை இல்லை. அவர் வேறு மேலே பேட்டிங் வேறு அனுப்புகிறாங்க, மேலே அவர் 1 டவுனாக 2 டவுனாக வந்துட்டுருக்காரு டாப் ஆர்டரில். ஸோ விக்கெட் எடுத்தார், பட் ஜிடிக்கு எகென்ஸ்டாக எடுப்பாரான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். பெரிய அளவு ஸ்டாட்ஸுமே இல்லை அஸ்வினை பொறுத்த வரைக்கும். ஸோ 10 ரன்னா ஒரு டெத்து பவுலிங் போட்டால் விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஜிடியில். இப்போது மேலே வந்து அன்சுல் கம்போஸ் ஒரு விக்கெட் எடுத்து விட்டார் அப்படின்னா கண்டிப்பாக மேலே டாப் ஆர்டர்ஸ் கொலாப்ஸ் ஆனால் ஜிடி வந்து அடுத்தடுத்து மிடில் ஆர்டர்ஸ் பேட்டிங்கில் வந்து விக்கெட் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் 10 ரன்னாவை ஃபஸ்ட் பவுலிங் டெத்தில் போடுறப்ப தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் சிஎஸ்கே பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நூர் அகமது வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காரு. பட் ஸ்டாட்ஸுன்றதை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அது ஜிடிக்கு எகென்ஸ்டாக தான், ஜிடி கூட தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். இப்போ ஜிடிக்கு வென்யூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9-10 மேட்ச்சில் இப்போ ஒரு 9 விக்கெட் அந்த மாதிரி தான் எடுத்திருக்காரு நூர் அகமது. பெரிய உள்ள ஸ்டாட்ஸுன்றதுமே இல்லை. ஜிடிக்கு எகென்ஸ்டாக இப்போ தான் ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ நல்லா பண்ணிகிட்டு இருக்க பவுலர் தான். ப்ராபப்ளி நம்ம அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணார் அப்படின்னா அவர் எடுத்துக்கலாம். மற்றபடி ஸ்டாட்ஸ் வைஸ் நீங்கள் 10 ரன்னா கலீல் அகமது 2 பேர் தான் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பட் என்னுடைய தாட் என்னென்னா, இப்போ கலீல் அகமது சுத்தமாக ஃபார்மில் கிடையாது. அப்படின்றப்போ நீங்கள் கலீல் அகமதுக்கு பதிலாக அங்கே சொன்ன மாதிரி அன்சுல் கம்போஸுக்கு போகிறது பெட்டராக இருக்கும். அவர் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு, குறிப்பாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படின்றப்போ இப்போ மேலே வந்து சாய் சுதர்சனை விக்கெட் எடுக்கிறாரு, சுக்மன் கில் விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பேட்ஸ்மேன் செல்ஃபைன் ருதர்ஃபோர்ட் தான். ஸோ அவரையுமே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அன்சுல் கம்போஸ் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கலீல் அகமதுக்கு பதிலாக. ஸோ அதுக்கப்புறம் 10 ரன்னா விக்கெட் ஆவரேஜ்ன்ற அதிகமாக வச்சுருக்காரு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒன் சைட் டீமும் ட்ரை பண்ணிக்கோங்க, அதான் ஒரு ப்ரிகாஷனாக இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த டீமில் கிராண்ட் லீக் கேப்டன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராவிஸ், ஆயுஷ் மாத்ரே 2 பேர்த்தையும் கிராண்ட் லீக் கேப்டன்சியில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். டெவன் கான்வே ஏன் நான் சொல்லலை அப்படின்னா சுத்தமாக ஃபார்மில் இல்லை. அவரோட பர்சனல் லைஃபும் சரி ப்ரொஃபஷனல் லைஃபும் சரி ரொம்ப டவுனில் கிடக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்ஸுமே ரொம்ப டவுனாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்ல ஆயுஷ் மாத்ரே பிராவிஸை ட்ரை பண்ணுங்கள் கிராண்ட் லீக் கேப்டன்சியாக. மோஸ்ட் ப்ராபப்ளி ட்ரீம் டீம் கேப்டன் வைசியாக ஜிடி இருக்கக்கூடிய டாப்பில் 3 யாராவது அவங்களே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். வைசியாக ஆயுஷ் மாத்ரே இல்லை பிராவிஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படின்னு. உங்களோட தாட் படியும் நீங்கள் போடலாம். ஏன்னா உங்களுக்கும் தோணும் இன்றைக்கி இந்த பிளேயர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்மால் லெக்ஸ் நான் சொல்லிட்டேன், அந்த 3 பேர், அப்புறம் ஜடேஜா, இந்த 4 பேத்துக்குள்ளே தான் மாற்றி ட்ரை பண்ணுவாங்க. ப்ராபப்ளி அந்த 3 பேர்த்தை ட்ரை பண்ணுறதே பெட்டராக இருக்கும். ஜாஸ் பட்லர் ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு வந்து ஒரு ஸ்பின் ப்ராப்ளம் மட்டுமே இருக்கும். இருந்தாலும் ஜாஸ் பட்லர் அதையுமே நல்லா ஆடிடுவார். போன மேட்ச் கொஞ்சம் சொதப்பினாங்க. பட் இந்த மேட்ச் அந்த டாப் ஆர்டர் ஸ்ட்ரைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஜிஎல் டெமோ டீம்ஸாக பார்த்துடலாம். டீம் பார்த்துடலாம். ஜாஸ் பட்லர், உர்வில் பட்டேல், சாய் சுதர்சன், சுக்மன் கில், ஆயுஷ் மாத்ரே, பிராவிஸ், ஷாருக் கான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரே ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன் ஜிடியில். ஜடேஜா, பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர், அன்சுல் கம்போஸ். கேப்டன் சாய் சுதர்சன், வைஸ் கேப்டன் ஆயுஷ் மாத்ரே. சிஎஸ்கேல ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் மட்டும் பிக் பண்ணியிருக்கேன், உர்வில் பட்டேல் ட்ராப் பண்ணியிருக்கேன், சாய் சுதர்சன், சுக்மன் கில், சிவம் தூபே, ஆயுஷ் மாத்ரே, ஜடேஜா, அர்ஷத் கான், நூர் அகமது, 10 ரன்னா, சாய் கிஷோர், ரபாடா. நான் சாய் கிஷோரை தான் ட்ரை பண்ணியிருக்கேன். சாய் கிஷோர் இருக்க இடத்துல நீங்கள் ரஷித் கானை கூட ட்ரை பண்ணலாம். பட் ரீசன்ட் ஃபார்மை வச்சு நான் சாய் கிஷோரை பிக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உர்வில் பட்டேல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு சிவம் தூபே பிக் பண்ணியிருக்கேன். மேலே டெவன் கான்வே நான் கன்சிடர் பண்ணல. அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் ஸ்டாட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ளஸ் அவரோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் வந்து ரொம்ப டவுனில் இருக்கார். ஃபார்முமே ரொம்ப டவுனில் இருக்க காரணத்தினால டெவன் கான்வே நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். நீங்கள் எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாஸ் பட்லர் கேப்டனாக போட்டு வைஸ் கேப்டன் சுக்மன் கில்ல போட்டிருக்கேன். இப்போ என்னன்னா இப்போ வெளியில் போன டீம்ஸ்லாம் கடந்த ஒரு 3 மேட்சாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ள பிளே ஆஃப்ஸ் இருக்கக்கூடிய டீம்ஸ் ஆர்சிபியாக இருக்கட்டும், ஜிடியாக இருக்கட்டும் தோற்றுருக்காங்க அந்த மாதிரி டீம்ஸ்ட்டை. ஸோ சிஎஸ்கே அந்த மாதிரி பண்ணுவாங்கன்றது டவுட்டு தான். ஏன்னா ஆர்ஆர்கிட்டே போய் லாஸ்ட் மேட்ச் வந்து சொதப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ பார்க்கலாம், மேபி அதே மாதிரி போச்சு அட்லீஸ்ட் ஒன் சைடாக போகாமல் நியூட்ரலாக போச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேட்ச் பார்க்குறதுக்கு. ஸோ ஒன் சைட் டீம் ப்ளஸ் நியூட்ரல் டீம் போட்டு ட்ரை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.